நம்ம ஐயனார் துணை சீரியல்ல அதிரடியான நிறைய திருப்பங்களோட சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்குங்க. ஒரு வழியா அந்த பொண்ணு சோழன் இல்லைன்னு சொன்ன பிறகு நிலா, சேரன், பாண்டியன் எல்லாரும் சோழனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கார்ல சோழன் வீட்டுக்கு போறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படி தேவையில்லாம போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோமே, மறுபடியும் நிலாவையும் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் இன்னொரு விஷயமும் அவர் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் உண்மையை சொன்னப்ப யாருமே நம்பல. ஆனா நிலா மட்டும் தான் என்னை நம்பினா. கூட பிறந்தவங்களே என்னை நம்பாதப்ப நிலா மட்டும் ஏன் என்னை நம்பினா? சோழன் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே வராரு. நிலா சோழனோட முகத்தை பாக்குறாங்க. சோழனோட முகம் பதட்டமா இருக்கதை பார்த்து சரி இப்ப எதுவும் பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா சோழனோட மைண்டுக்குள்ள சேரனும் பாண்டியனும் போலீஸ் சொல்றதை நம்பி என்னை நம்பவே இல்லை. சேரன் அண்ணன் என்னை அடிக்கவே செஞ்சாரு. ஆனா நிலா மட்டும்தான் என்கிட்ட என்ன ஏதுன்னு பொறுமையா விசாரிச்சு என்கிட்ட கேட்டா. பல விஷயம் சோழனோட மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. சோழன் அமைதியா உள்ள போய் சோஃபால உட்கார்றாரு. பாண்டியனும் சேரனும் சோழன் கிட்ட பேசுறதுக்கு தயங்கி தயங்கி வந்து நிக்கிறாங்க. நிலாவும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா சோழன் பக்கத்துலயே நிக்கிறாங்க. சேரனனை சோழனை பார்த்து, டேய் சோழா, எங்களை மன்னிச்சிடுறா, அவங்க கூட சேர்ந்து நானும் உன்னை பேசிட்டேன், அடிச்சிட்டேன் வேற, என்னை மன்னிச்சிடான்ட்டு சேரன் சோழன்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சோழன் செம கோவத்துல அமைதியாவே இருக்காரு. பாண்டியனும், டேய் சோழா, நீ மன்னிச்சிடுறா, நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல எங்களுக்கு என்னன்னு புரியலடா, நீ பண்ணிருப்பேன்னு தான் தோணுச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அதை கேட்டவனையும் சோழனுக்கு செம கோவம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சோழன் கோவத்தோட எந்திரிச்சு, டேய் பாண்டியா, என்னை பார்த்தா என்ன பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கா? நிலாவை தவிர நான் எந்த பொண்ணு மேலேயாவது விருப்பப்பட்டிருக்கேனா? நான் காயத்ரி கிட்ட பேசினதும் அன்னைக்கு நான் நிலாவை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுகிட்டையும் அந்த மாதிரி கூட நான் பேசுறது கிடையாது. உங்களுக்கெல்லாம் என் மேல நம்பிக்கையே இல்லைல்ல. ஆனா நீங்க எல்லாம் நம்பாதப்ப நிலா மட்டும் என்னை நம்பினா. நான் உங்ககிட்டயும் அழுது கெஞ்சி சொன்னேன். ஆனா நீங்க என்னை நம்பவே இல்லை. யாராவது என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? ஆனா நிலா கேட்டா. உண்மை என்னன்னு கேட்டு எனக்காக பேசினா. ஆனா நீங்க என்னன்னு கூட கேட்காம அவங்க கூட சேர்ந்து நீங்களும் அதே மாதிரி பேசுனீங்க. எனக்கு உங்க மேல இந்த நம்பிக்கையே போயிருச்சு. நிலா மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். இல்ல என்னை கொன்னு போட்டாலும் கொன்னு போட்டிருப்பாங்க. அவங்க மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல அப்படின்னு சோழன் பயங்கரமா கோவத்துல குமரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோழன் கிட்ட, சோழன் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ஆத்திரத்துல வார்த்தையை விடாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். நான் உங்களை நம்புறேன் சோழன், நீங்க அவங்க மேல கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பதட்டத்தோட வந்தாங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு வார்த்தைகளை விடாதீங்கன்னு சொல்லி நிலா பொறுமையா எடுத்து சொல்றாங்க. சோழன் டக்குன்னு நிலா கையை பிடிச்சி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சிரு நிலா, உன்னை அடிக்கடி காயப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நான் எதுவுமே பண்ணலனாலும் என்னை சுத்தி ஏதோ தப்பு நடந்துகிட்டே இருக்கு. நீ எப்போதுமே சங்கடமான சூழல்ல தான் கொண்டாந்து விடுறேன், என்னை மன்னிச்சிரு நிலா அப்படின்னு சோழன் கெஞ்சி அழறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஏன்னா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.